ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 3 நடக்குமா நடக்காதா இருந்த டவுட்டில் வந்து இப்போ ரவுண்ட் 3ங்கிறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பற்றின அப்டேட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரவுண்ட் 3ங்கிறது நடக்காதுன்னு தான் இருந்தோம். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரவுண்ட் 3ங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. சீட் வேக்கன்சிஸ் இருக்கிறனால இந்த ரவுண்ட் 3 நடக்குது அப்படிங்கிறது தான். டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீமில் உள்ளவங்களுக்கு, அதாவது 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் 3க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷனுக்கு பார்த்திங்கன்னா நேற்று வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 22/7/2024 வந்து 2 PM வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா போனஃபைட் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ போனஃபைட்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அவங்களையும் வந்து அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷனுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரவுண்ட் 3 7.5 ரிசர்வேஷனுக்கே வர சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கும் வர சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து கம்மியான சீட் வேகன்சிஸ் தான் ஒதுக்கியிருப்பாங்க. நிறையா பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அதுக்கே வந்து ரவுண்ட் 3 வந்திருக்கிறப்ப ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ரவுண்ட் 3ங்கிறது வரும். ஸோ அடுத்து என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அகாடமிக் ஸ்ட்ரீமில் உள்ளவங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் ரவுண்ட் 3க்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேட்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. அண்ணா ஆடிட்டோரியம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருக்கு நாளைக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. 8 AMக்கு வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இது வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான், ரவுண்ட் 3க்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் ரவுண்ட் 1 ரீஷெடியூல்ட் ஆன் 23/7/2024. ஸோ இது டிப்ளமோ ப்ரோக்ராமுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் அதுவும். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அகாடமிக்கில் உள்ளவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரவுண்ட் 2க்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 7.5ல் உள்ளவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்போ வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/7/2024 வந்து டேட் கொடுத்துருக்காங்க. 10 AMக்கு வந்து அண்ணா ஆடிட்டோரியம்க்கு விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது ரிலேட்டடான அப்டேட். இது நீங்கள் வந்து 7.5ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா போனஃபைடுங்கிறது வேணும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப்குள்ளே இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு டைரெக்டாக போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்திருக்க அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வொகேஷ்னல் ரவுண்ட் 2 ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்போ டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 25 அதே தான் 25/7/2024 தான் 9 AMக்கு வந்துட்டு டேட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணா ஆடிட்டோரியம் போகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து வொகேஷ்னல் ஸ்ட்ரீமில் உள்ளவங்களுக்கான ரவுண்டு 2. ஓகேங்களா? இதுவுமே நீங்கள் வந்து பிடிஎஃப்குள்ளே இருக்கீங்களான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் போகாதீங்க. ஸோ ரவுண்ட் 3ங்கிறதும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆகி ரவுண்ட் 3யும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து அகாடமிக்கில் வந்து ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கும் ரவுண்ட் 3 வரும். ஃபர்தராக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது ரிலேட்டடான அப்டேட்ஸ் தேவைப்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாவது அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.